ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ச்செல்வியின் மீண்டும் கர்ப்பம் யாருக்கெல்லாம் பிடித்திருக்கு? இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்ச்செல்விக்கு கலைந்து போன முதல் கர்ப்பமா, இரண்டாவது கர்ப்பமாக இருக்கும் தமிழ்ச்செல்வி. இதை கேட்ட சேதுவின் உண்மையான முகம் வெளிவந்தது. உண்மையை சொன்ன மோகனா தமிழ்ச்செல்வி. வாருங்க முழுமையாக வீடியோவை பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் மன விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்காத நான் தான் சொன்னலைங்க, அதனால இந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா நின்றுச்சு, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சேது இதெல்லாம் என்னோட குழந்தையால நடக்குது, உன் வயிற்றில் இருக்க நம்ம குழந்தை தான் இந்த அற்புதத்தை எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்விக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வாமிட் வரும்போது மாதிரி இருக்குது. வாமிட் எடுத்துடுறாங்க. அதை பார்த்த மோகனா என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேது என்னாச்சுன்னு தெரியல, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் மோகனா மாசமாக இருக்கல, அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேது இதனால் எதுவும் பாதிப்பு வந்துடும், வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்னும் நடக்க போகிறது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா தாமரை ஒரு பக்கம் விஷம் குடிக்கிறதுக்காக விஷம் குடிக்கிறதுக்காக போகிறாங்க. கரெக்டாக தாமரையோட அம்மா தடுத்துறாங்க. ஏண்டி இப்படிலாம் பண்ணுற, நீ வாழ போகிறபடி, வாழ்கிறதுக்காக பிறந்தபடி, நீ போய் சாகலாமா? சாக வேண்டியவளே அவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா, உனக்கு என்னடி, நீ கண்டிப்பா சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட தாமரை இதுக்கு மேல என்னால முடியாதுமா, கண்டிப்பா நான் சாக போறேன், நான் சாகர் நீ தடுக்காதேன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.